டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் 78. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலைத்துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி ஆக்சிஜன். குளோரோசைலினால் மற்றும் டெர்பினிக்கல் கலவையானது புரைதடுப்பான். தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இலைத்துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஷ் ஆகும் ஆக்சிஜன். குளோரோசைலினால் மற்றும் டெர்பினிக்கால் கலவையானது டேஷ் ஆக பயன்படுகிறது புரைதடுப்பான். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்துவது ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது. காற்றில் உள்ள மற்றும் டேஷ் வாயுக்களின் கூடுதல் காற்றில் 99% இணையாகிறது. நைட்ரஜன், ஆக்சிஜன் 1 மற்றும் 4. காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன் ஆகும். ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஷ் ஆகும் ஆக்சிஜன். சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு ஆக்சிஜன் ஆகும். இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் டேஷ் காண முடியும் தூசுக்கள்.
டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை போல மாற்றும் டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை போல மாற்றும் கார்பன் டை ஆக்சைடு. கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது? எரிதலுக்கு துணை புரியும் வாயு. காற்றோட்டம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது, கார்பன் டை ஆக்சைடு. சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, சோடியம் கார்பனேட். கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்த்து டேஷ் மாற்றுகிறது, நீல லிட்மஸை சிவப்பாக. கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்த்து டேஷ் அசோட் எனப்படுவது எது? நைட்ரஜன். அசோட் எனப்படுவது நைட்ரஜன். டேஷ் அத்தியாவசியமான உயிர் காணப்படுகிறது, ஆக்சிஜன் வாயு. நைட்ரஜன் காற்றை விட லேசானது. நைட்ரஜன் காற்றை விட லேசானது. டேஷ் உரமாக பயன்படுவது நைட்ரஜன். டேஷ் உரமாக பயன்படுவது நைட்ரஜன். இரும்பை நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு டேஷ் எனப்படும். துருப்பிடித்தல். இயங்கு காற்று தென்றல் காற்று. நாம் வாழும் அடுக்கு அடிவளிமண்டலம். வளிமண்டலம் ஓசோன் படலம். ஆக்சிஜன் எரிதல். கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை. காற்றில் உள்ள ஆக்சிஜன் சதவீதம் 20.95%. பின்வருவனவற்றுள் பசுமை இல்ல வாயு எது? மேற்கண்ட அனைத்தும். பின்வருவற்றுள் பசுமை இல்ல வாயு CO2, N2O, CH4. மெக்னீசியம், இரும்பு மற்றும் சோடியம் போன்ற உலோகங்கள் ஆக்சிஜனில் எரித்து தருவது கார ஆக்சைடுகள். கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் என்றால் என்ன பொருள்? அமில உருக்கி. அமில உருக்கி. அமில உருக்கி. வளிமண்டலத்தில் அதிகப்படியான ஆக்சிஜனை தாவரங்கள் டேஷ் எனும் நிகழ்வின் போது வெளிவிடுகிறது. ஒளிச்சி டேஷ் என்பவரால் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரித்தெடுக்கப்பட்டது. கார்ல் வில்கம் ஷீலே. காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் மென்பானங்கள் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு வாயு பயன்படுகிறது. துருவ பகுதியில் பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் உருகுவதன் காரணம் புவி வெப்பமயமாதல். தீயணைக்கும் கருவிகளில் பயன்படுத்தப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படுவது எது? ஆக்சிஜன். எஃகிலுள்ள டேஷ் மாசை நீக்க பயன்படுவது கார்பன். எஃகிலுள்ள டேஷ் மாசை நீக்க பயன்படுவது கார்பன். மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன். மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன். ஆண்டன் லாவாங்கியர் நைட்ரஜனுக்கு பரிந்துரைத்த பெயர் அசோட். உறையும் பொழுது மென்மையான திண்மமாக மாறும் வாயு எது? நைட்ரஜன். ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்களால் பிணைக்கப்பட்ட வேதி சேர்மம் எது? கார்பன் டை ஆக்சைடு. பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு டேஷ் சதவீதம் உள்ளது? 0.03 கார்பன் டை ஆக்சைடு சதவீதம் உள்ளது. குறைந்த வெப்பநிலையில் பார்ப்பதற்கு நீரை போல இருக்கும் வாயு எது? நைட்ரஜன். சனிக்கோளின் துணைக்கோளுடன் பெரிய துணைக்கோளாக டைட்டானின் வாயு மண்டலத்தில் டேஷ் நைட்ரஜன் உள்ளது. 98 நைட்ரஜன் உள்ளது. டேஷ் மேல் அடுக்குகளில் ஆக்சிஜன் ஓசோன் எனப்படும் மூவணு மூலக்கூறாக உள்ளது. வளிமண்டலத்தின் காற்றோட்டப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு வாயு பயன்படுகிறது. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் 3வதாக காணப்படும் தனிமம் எது? ஆக்சிஜன்.
உலர்பனி டேஷாக பயன்படுகிறது. குளிரூட்டி. உலர்பனி குளிரூட்டியாக பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றி சரியான கூற்று எது? எரிதலுக்கு துணை புரியும் வாய்வு. எரிதலுக்கு துணை புரியும் வாய்வு ஆக்சிஜன். வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் டேஷ் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. 96.97. திடப்பொருளை வெப்பப்படுத்தி திரவ நிலைக்கு செல்லாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றும் முறை பதங்கமாதல். தற்காலத்தில் வாகனங்கள் டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக டேஷ் நிரப்பப்படுகிறது. நைட்ரஜன். தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6. நைட்ரஜன் உரம். ஆக்சிஜன் உயிரினங்களின் சுவாசித்தல். கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான். உலர்பனி குளிர் சோதனை பெட்டி. இறைச்சி மற்றும் மீன் பதப்படுத்தலில் பயன்படுத்தப்படுவது திண்ம CO2. உலகில் உள்ள மொத்த நீரில் 97% தூய நீராகும். 97% தூய நீராகும். பின்வரும் முறைகளில் நீராவியினை வளிமண்டலத்துக்குள் சேர்ப்பது எது? 1 மற்றும் 4. நீராவி போக்கு. ஆவியாதல். தண்ணீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடி நீர். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேற்றுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில் அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். இயற்கையாக கிடைக்கும் நீரில் %, 0.3%. நீரினை பின்னர் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது நீரை மாசுபடுத்தும்? ஈயம். நீரில் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்பேட்டுகள். நீர் டேஷ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும்? 4°C. வெள்ளம். அதிக மழை. மேற்பரப்பு நீர். ஏரிகள். சூரிய ஒளி. ஆவியாதல். மேகங்கள். நீராவி. உறைந்த நீர். துருவங்கள். சர்வ கரைப்பான் நீர். கடின நீர். வயிற்று உபாதைகள். கொதித்தல். கிருமிகளை கொல்லுதல். நுண்ணுயிர் நீக்கம். ஓசோனேற்றம். கழிவு நீக்கம். நீர் மாசுபடுத்தி. ஆயிரத்தி 1781 ஆண்டில் நீரை முதலில் தயாரித்தவர் ஹென்றி கேவெண்டிஷ். அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது நீரின் கொதிநிலை அதிகரிக்கிறது. நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படுவது சலவை சோடா.
சலவை சோடா. கடல் நீரில் உப்புத்தன்மைக்கு காரணம் சோடியம் குளோரைடு. நீரின் வேதிப்பெயர் ஹைட்ரஜன் மோனாக்சைடு. நீரின் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமான அழுத்தத்தில் நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன். நீரின் தற்காலிக கடினத்தன்மை முறையில் நீக்கப்படுகிறது. கொதிக்க வைத்தல். நீரின் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விகிதம் 2:1. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுவாசம் மூலம் வெளியேற்றப்படுவது நீர். நீரில் கரைந்துள்ள டேஷை பயன்படுத்தி நீர்வாழ் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. கார்பன் டை ஆக்சைடு. நீரில் கரைந்துள்ள டேஷை பயன்படுத்தி நீர்வாழ் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. கார்பன் டை ஆக்சைடு. அதிகப்படியான உரங்கள் நீர்நிலைகள் சேர்வதால் ஆல்ககாக்கள் வேகமாக வளர்வது டேஷ் எனப்படும். யூட்ரோபிகேசன். தூய நீரானது டேஷ் தன்மையுடையது, அமிலத்தன்மையுடையது. குழாய் நீர் டேஷ் நீராகும், மென்நீர். குழாய் நீர் டேஷ் நீராகும், மென்நீர். உப்பு நீரில் உள்ளது சோடியம் குளோரைடு. நீரின் கடினத்தன்மையை அகற்றுவதற்கான மற்றொரு முறை டேஷ் ஆகும், அயனி பரிமாற்றம். தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மையை வடிகட்டுதல் முறையால் அகற்றலாம். இம்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின் பெறப்படும் காய்ச்சிய நீர் வாலை வடிநீர். கிருமி மற்றும் பாக்டீரியாக்களை நீக்குவதற்காக வடிகட்டப்பட்ட நீரானது வேதிமுறைக்கு உட்படுத்தப்படுகிறது. நுண்ணுயிர் நீக்கம். கிருமி மற்றும் பாக்டீரியாக்களை நீக்குவதற்கு வடிகட்டப்பட்ட நீரானது வேதிமுறைக்கு உட்படுத்தப்படும் போது இம்முறை நுண்ணுயிர் நீக்கம் எனப்படும். சில நேரங்களில் உப்பு மற்றும் தாதுக்கள் நீரின் அதிக அளவில் கரைந்திருக்கும். இவை நுரைக்கும் பதிலாக டேஷ் என்ற படிவை ஏற்படுத்துகிறது. ஸ்கம். நீரில் கலந்துள்ள மாசுக்கள் மற்றும் கிருமிகளை நீக்குவதற்கு சுத்திகரிக்கப்பட்ட பயன்படுகின்றன. RO. டிடர்ஜென்ட்டுகள் எளிதாக சிதைவடையாத பொருட்கள் கொண்டுள்ளன. வேதிப்பொருட்களை கொண்டுள்ளன. டிடர்ஜென்ட்டுகள் வேதிப்பொருளை கொண்டுள்ளன. சில ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல் மற்றும் பற்பசை ஆகியவற்றில் நெகிழி துண்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. கனிமங்கள் மற்றும் உப்புக்கள் உள்ள நீர் எது? கடல் நீர். கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தடி நீர் ஆதாரம் அல்ல? சதுப்பு நில நீர். நாள் ஒன்றிற்கு மனிதன் குடிக்க வேண்டிய குடிநீரின் அளவு 2.3 லிட்டர். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் இடம் முகத்துவாரம். நீரின் மின்னார் பகுத்தலின் போது ஹைட்ரஜன் வாயு டேஷிலும் ஆக்சிஜன் வாயு அனோடிலும் வெளிப்படுகிறது. கேத்தோடி. ஹைட்ரஜன் வாயு கேத்தோடி, ஆக்சிஜன் வாயு ஆனோடிலும் வெளிப்படுகிறது.
கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? ஈயம். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். தூய நீரின் அடர்த்தியானது 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப். 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு டேஷ் ஆற்றல் தேவைப்படுகிறது? 1 கலோரி. டேஷ் ஆனது எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை? தாமிரம். தாமிரமானது எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை? நீரில் கரைந்த கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் வினைபுரிந்து டேஷை உருவாக்குகிறது? கால்சியம் பைகார்பனேட். உப்பு நிறைந்த ஏரி சாக்கடல். கடல் நீரில் 1 லிட்டருக்கு எவ்வளவு சாதாரண உப்பு கரைந்துள்ளது? 35 கிராம். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமானவை கால்சியம், மெக்னீசியத்தின் குளோரைடு, சல்பேட் உப்புக்கள். இவை அனைத்தும் பருக உகந்த நீரின் 1 லிட்டரில் எவ்வளவு சாதாரண உப்பு கரைந்துள்ளது? 1-2 கிராம். பருக உகந்த நீரில் 1 லிட்டரில் 1.2 கிராம் உப்பு கரைந்துள்ளது. குறைந்த அளவு உப்புக்கள் கரைந்துள்ள நீர் மென்னீர். 0 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி 0.97 கிராம் சென்டிமீட்டர் கியூப்.